இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? கடகராசி தெரியும் குருஜே, தெரியும். கடகராசிக்காரங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்கிறது இப்பயே நாங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டோம். இல்லை நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடகராசிக்காரங்களாம் என்ன வெளியே போனால் தேடிட்டு இருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ வெளியே போனால் போலீஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்களாலாம் பிரச்சனை வரும், பயப்படணும் இல்லையோ, கடகராசிக்காரங்களால கன்ஃபார்மாக பிரச்சனை வரும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, கடகராசிக்காரங்களை டார்கெட்டாக பண்ணுறீங்க. டார்கெட்டு கடகராசிக்காரர்களுக்கு நல்லது சொல்ல போகிறேன். 4-11 கூடிய சுக்கிரன் நீச்சமேட்டர். டோன்ட் வரி, பி ஹாப்பி. 4 என்ன, வீடு மாடு மனை. கடகராசிக்காரங்க பொதுவாகவே பாருங்கள், அவங்க ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த வீட்டில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வாடகை வீடு விட்டுருவாங்க, அல்லது அவங்க லீஸ் விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் அது வருமானம் தான் சார் நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன, ஆசையாக வீடு கட்டினதே நம்ம வாழ்றது தான். அது ஒரு பிராப்தமெல்லாம் இல்லை, அது ஒரு தண்டனை மாதிரி தான். நீங்கள் வீடு வாங்கி நீங்கள் இருங்க. அப்போ 4 கூடியவன் நீச்சமாகும் பொழுது புதுசாக இன்னொரு வீடு வாங்குவீங்க. அந்த வீடு வாடகைக்கு சார், இந்த வீடு நமக்கு சார் அப்படிங்கிறது. அப்படியாவது பண்ணுங்க கடகராசிக்காரர்கள். இந்த மாதம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போது. 2ஆம் இடத்திலே, எது தனஸ்தானத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று விட்டார். அப்புறம் என்னங்க, காசு தான், விரலெல்லாம் பணம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட பெரிய பெரிய வார்த்தை. உங்களுக்கெல்லாம் ஒரு மினிட்ஸ் எல்லாம் பணம், செகண்ட்ஸ் எல்லாம் பணம். அந்த லெவலில் நீங்கள் சார், நான் கீழே விழுந்தா கூட சார், நேற்று அப்படி தான் சார், என் லேப்டாப் கீழே விழுந்துருச்சா, அப்புறம் அது எடுக்கவே இல்லையா, ஏன் எடுத்த 1 lakh கிளாஸ் சார், அந்தளவுக்கு நான் பிஸியாக இருக்கேன். போதும்டா டே அப்படிங்கிற மாதிரி 2 கூடவன் ஆட்சி வரும்போது உட்கார நேரம் இருக்காது. இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுற நேரத்துக்கு நான் அங்கே போய் பிஸ்னஸை பார்த்தா அங்கே ஒரு 10 ரூபா சம்பாதிப்பேன். அந்த மாதிரி ஆயிடுவீங்க. இந்த மாதம் முழுவதும் பயங்கரமாக சம்பாதிக்க போகிறீங்க. இதில் ஒரு விஷயம், 4-11 கூடவன் நீச்சமானதால் குழந்தை பிறக்கின்ற யோகம் வரப்போகிறது. சுக்கிரன் தான் களத்திரக்காரகன், அவனே நீச்சம், பாதகாதிபதி வேற. அப்போ ஒய்ஃப் கிட்ட இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். சமாதான தூது அனுப்பிடுவீங்க சார். இப்போ கடைசி இந்த கீதா கோவிந்தம் கடைசி சீன் மாதிரி தான். இன்னொரு அருமையான யோசனை மேடம், இந்த ஐடியா யாருக்கு வரும்? போயிட்டு காலில் விழுந்துருவீங்க. சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. என்ன மாப்பிள்ளை படுத்துட்டாரு அப்படின்னு. உடனே அவங்க வீட்டில் கேட்பாங்க, என்னம்மா சமாதானம் இல்லைம்மா, கொடுத்துரு அப்படிம்பாங்க. உடனே ஒரு ரொமான்ஸ்லாம் வந்துடும். இந்த மாதம் பாருங்கள், உங்கள் டைவர்ஸ் கேஸு அப்படியே நின்று போயிட போகுது. இந்த படத்தில் கீதா மேடம் என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி கொடுத்துடலாமா, கொடுத்துரு அப்படிம்பாங்க. அப்படி ஒரே சாங்ஸ் தான். இந்த மாதம் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருக்க போகிறீங்க. கீதா கோவிந்தம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா டைவர்ஸ் பண்ணால் சத்தியமாக நடக்காது, விட்டுருங்க. ஏன்னா இந்த பாதகாதிபதி இருந்தால் தான் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவன் தான் இல்லையே. அப்போ அடுத்த மாதம் பண்ணலாமா குருஜி? அடுத்த மாதம் சொல்லுவாங்க, மைண்டு மாதிரி விட்டுருங்க. இந்த மாதம் நீங்கள் பண்ணாதீங்க. 5 கூடையவன் 12இல் மறைந்திருக்கிறான். அப்போ குழந்தை விஷயம் யாராவது மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. காரணம், குரு 5ஐ பார்த்து கொண்டிருந்தாலும் நேச்சராக கிடைச்சா சந்தோஷம். நான் அதாவது ஊட்டி போய் கொடைக்கானல் போய் பொழிச்சிக்கிறேன் என்றால் நீங்கள் தாராளமாக தேனியில் போங்க, அப்படி இருந்துக்கோங்க. இல்லை நான் 10 லட்சம் கட்டி நான் ஐவிஎஃப் தான் பண்ணுவேன்னா தயவுசெய்து வேண்டாம். அது இருந்தால் நமக்கு பிஸ்னஸ்க்காக ஆகும். இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுறது கொஞ்சம், அப்போ ஐயோ நான் முயற்சி பண்ணிட்டேனே என்றால் கீழே போய்ட்டுருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணாது, அப்புறம் சொல்லுவேன். நீங்கள் அப்போது ஃபோன் பண்ணி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது மாதம் முழுவதும் மங்களச்சத்தம். ஆடி மாதம் தான் மங்களமே வைக்க மாட்டாங்களே சார். அப்போ கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு நான் மங்கள சித்தம்ங்கிறது உங்கள் வீட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் ஈவெண்ட்டா? இப்போ உங்களுடைய பர்த்டே, உங்கள் குழந்தை பர்த்டே, அந்த மாதிரிலாம் வெறும் ஈவெண்ட்ஸ். இப்போல்லாம் நம்ம என்ன நட்சத்திரம் முடியாமல் பிறந்த நாள் கொண்டாடுறோம், நம்ம எதையாவது ஒன்று கொண்டாடுறோம். அந்த மாதிரி பார்ட்டி, நமக்கு வேலை கிடச்சதுன்னா பார்ட்டி, அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு செலிப்ரேஷன்லேயே நீங்கள் ட்ராவல் ஆவீங்க. தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு இல்லைனாலும் வீட்டுக்கு தெரியாத யாருக்காவது ஃபங்க்ஷன் வரும்போது நீங்கள் மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏதோ ஒன்று மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்ன குறிச்சு விடுங்க, அது புரியும், அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மாதம் முழுவதும் அந்த மாதிரி எங்கேயாவது ட்ராவலிங்லேயே இருப்பீங்க. சில விஷயங்கள் சொல்லுவீங்க, சில விஷயம் சொல்ல போகிறதில்ல. ஸோ அப்போது 9 கூடைய சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கரமாகும் பொழுது என்னாகும்? வறுமை ஒழிகிறது. நல்லா இருக்க போகிறீங்க. ஒன்று தான் அந்த குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதைங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். குழந்தை பிறப்புக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.
அடுத்த மாதம் குழந்தை பிறப்புக்கான முயற்சிகளை பண்ணுங்க. இப்போ வந்து வியாதி சரியாகிற நேரம், அவ்வளோதான். கார் பிரச்சனையாக இருக்கு குருஜி, ரொம்ப நாளாக வண்டி ஓடவே மாட்டேங்குது, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு இந்த கார் பிரச்சனைலாம் சரியாயிடும். ஒரு காருக்கு 2 கார் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் வரும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். பணம் விளையாட போகுது. கடகராசிக்காரர்கள் முதன்முறையிலே கடவுளுக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். ஏன்னா தேங்க்யூ மை காட் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணம்லாம் வந்துடும். மாதம் முழுவதும் நோ இஎம்ஐ, நோ கடங்கார், நோ ப்ராப்ளம். ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆடி மாதம் வந்து விட்டது. ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் எ டிவைன் மந்த் ஃபார் த ஹிந்துஸ். திஸ் மந்த் ஓவரால் மந்த் இஸ் எ டிவைன் மந்த். நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் வி ஆர் ஹைலி டிவைன் இன்டு ஆல் தி சாப்டர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பால்குடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் வி ஆர் சீயிங் அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு. அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா, குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் ஒரு சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவரா இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியா இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்றது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசை எல்லாம் சூரிய கிரகணம் அன்னைக்கு நாள் கண்டிப்பா போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்க அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்க வாங்கனே வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்க பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்றாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்க ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்கலாம் சொல்றாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து பார்த்தீங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போ மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகி விட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேற மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குழிக்குள்ள விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பிரிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னன்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும். ஆஃபீஸில் நெருப்பா தீயா வேலை செய்யணும். குமாரே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் ஆடாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். அதனால் மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.
சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.